வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: புடலங்காய் 2, கடலைப்பருப்பு 1 கப், வெங்காயம் 3, தக்காளி 2, வரமிளகாய் 3, கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை இலை சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப, கொத்தமல்லி தழை தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. மிக்சியில் தேங்காய் 1 கப், சோம்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, சிறிதளவு கருவேப்பிலை இலை, இது 4ஐயும் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு போட்டு நீங்கள் நல்லா கழுவிட்டு அதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊறின கடலைப்பருப்பை நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, பெருங்காயத்தூள், வரமிளகாய், கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூட நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி லேசாக வதங்க ஆரம்பிக்கும் போது அது கூட மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. இது கூட புடலங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை இலை இது 4ஐயும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே புடலங்காய் பாதி வெந்ததும் நம்ம வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பு எடுத்து இதோட ஊற்றிக்க போகிறோம். கடலைப்பருப்பும் காயும் 2 கலந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்து கலந்துக்க போகிறோம். ஏற்கனவே காயும் பருப்பும் வெந்ததுனால இது ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிட வேண்டியது தான். அவ்வளவுதான், மிக மிக சுவையான எளிதான புடலங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.